குட் மார்னிங் மை டியர் கஸ்டமர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சர்வீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எல்லாத்து வீட்லேயும் இருக்கிற ஏசியில் வந்து ஒரு சின்ன அடிக்கடி வந்து எல்லா டைமுமே வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். ஸோ கேஸ் லீக் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த கேஸ் லீக் எதனால வருது, இந்த கேஸ் லீக் வந்து நம்ம எப்படி அரெஸ்ட் பண்ணலாம், எந்த மூலியமா அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 100% எஃபிஷியன்சி பார்க்க முடியுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்கள் சசி குலன்குல் சசி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம எந்த ஏசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்மளோட கஸ்டமர்கிட்ட இருந்து போய் சைட்டுக்கு போய் நம்ம டெக்னீஷியன் பார்த்துருக்காங்க. அதில் வந்து கேஸ் லீக்கேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லீக்கேஜ் வந்து நம்ம எப்படி பார்த்துருக்காங்க அப்படின்னா, மேனுவலாக வந்து நம்ம காயில் கழட்டி பார்த்துருக்காங்க. தென் வந்து இது கண்டென்சர் கழட்டி வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இதில் வந்து லீக்கேஜ் தெரியல, மேனுவலாக லீக்கேஜ் தெரியல. இந்த இடத்துல வந்து மைனூட் லீக்கேஜ் இருக்குது. ஸோ இந்த மைனூட் லீக்கேஜ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட்ரஜன் வந்து எவாப்ரேட்டர் காயிலையும் அந்த கண்டென்சர் காயிலையும் நைட்ரஜன் ப்ரெஷர் வச்சு சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி வந்து ஒரு லீக்கேஜ் N2 ஃபில் பண்ணி லீக்கேஜுக்குள்ளே பார்த்து அந்த லீக்கேஜை அரெஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வாங்க போகலாம். இப்போ இதை கழட்டி இதுக்குள்ளே இருக்கிற எவாப்ரேட்டர் காயில நம்ம கழட்டலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ளாப்பை கட்டிக்கலாம். இது பாருங்க, இது பேர் தான் வந்து எவாபரேட்டர் காயில்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் எல்லாத்துலேயும் பென்ஸ் இருக்கும். இந்த பென்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து கேஸ் லீக்கேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் ஏதாவது லீக்கேஜ் இருந்துச்சு, மைனூட் லீக்கேஜ் இருந்தாலும் நம்ம இது ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சலாம். நம்ம இந்த என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஒரு இன்டோர் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசிபி போர்டு, தென் ஃபேன் மோட்டர், ஒரு காயில் இருக்கும். இதை நம்ம எப்படி கழட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காயில் வந்து நம்ம தனியாக கழட்டிடணும். காயில் தனியாக ப்ரெஷர் வச்சு பார்த்து தான் பார்க்க முடியுமே தவிர நம்ம வந்து இப்படியே வந்து யூனிட்டை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே இறக்க முடியாது. காரணம் பிசிபி போர்டு இருக்குது. ஸோ இந்த எவாபரேட்டர் காயில் நம்ம தனியாக கழட்டிடலாம், போதுமானது. அதனால் நம்ம இது வந்து சார் இதை எப்படி பார்த்தீங்கன்னா அப்படின்னா, இந்த எவாப்ரேட்டர் காயில் பார்த்தீங்கன்னா இதுதான் சக்ஷன் லைனு. இந்த சக்ஷன் லைனை வந்து இவர் வந்து பிரேசிங் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு பக்கம் வந்திருக்கு. ஸோ இந்த பழிக்கு நைட்ரஜன் ஏற்றுறோமோ இந்த வழியாக வெளியே வந்துடும். அதனால் இந்த இடத்த நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம இந்த வழியாக தான் நம்ம நைட்ரஜன் வந்து ஏற்ற போகிறோம். இதுதான் பாருங்கள், இது நைட்ரஜனு. இந்த நைட்ரஜன்லேருந்து நம்ம ப்ரெஷர் ஏற்ற போகிறோம். 300 PSI வரை நம்ம வைக்கிறோம் கேஜ் மீட்டரில் வச்சு. ஸோ ஸ்லோ பை ஸ்லோ ப்ராசஸாக நம்ம பண்ண போகிறோம். இது கேப்லரி வழியாக ஏற்றுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரெஷர் எதுவும் ஆகாது. ஸோ இந்த கேப்லரி வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நைட்ரஜன் ஹோஸ் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி கேஜ் மீட்டர்லேயே கனெக்ட் பண்ணியாச்சு. கேப்லரியிலேருந்து வர நைட்ரஜன்லேயும் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து அபிஷேக் வந்து ஓப்பன் பண்ண போகிறாரு. ஸ்லோவாக ஓப்பன் பண்ணுங்கப்பா. நம்ம கேஜ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ இது கேஜ் வந்து நான் ஓப்பனில் தான் வச்சுருக்கிறேன். அதனால் இது வந்து ஸ்லோவாக இருக்கணும். பிகாஸ் வந்து சிலிண்டர் வந்து ஃபுல் சிலிண்டர். இப்போ ப்ரெஷர் ஏற்ற போகிறாரு. ஸ்லோவாக தான் ஏற்றணும், ஸ்பீடாக ஏற்றக்கூடாது. ஸோ ஸ்லோவாக ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஷர் ஏறிட்டு இருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். 100 PSI கிட்ட போயிடுச்சு. ஸோ 150 PSI. இங்கே பார்த்தீங்கன்னா அபிஷேக் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம ப்ரெஷர் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 300 PSI இருக்குது. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து நம்ம கேப்லரி ஓப்பன் பண்ணிட்டு நம்ம லீக் வந்து செக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 300 PSI ஏற்றியாச்சு. ஸோ இது வந்து லீக் செக் பண்ண போகிறாரு டேங்க்கில் வச்சு. இந்த டேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீசர் தான். ஸோ இது நாங்கள் ஒரு டேங்க் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். டிப் பண்ணுங்கப்பா. இது லைக் பஞ்சர் கான்செப்ட் தான். ஸோ வந்து லீக் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக பஞ்சர் இருந்தாலுமே நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட் எடுக்குமே பபுள்ஸ் வரும் ஏர்லேருந்து. ஸோ நம்ம ஃபஸ்ட் எடுக்குமே ஐடென்டிஃபை பண்ணிட முடியாது. உள்ளுக்குள்ள வச்சு ஒரு 5 or 6 minutes நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம லீக்கேஜ் கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கேஜ் ஓஸில் வந்து லீக்கேஜ் ஆகிட்டு இருக்குது. ஸோ கேஜ் ஓஸை வந்து நம்ம நல்லா கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணுங்க. நம்ம கேஜ் ஓஸில் இருக்க லீக்கை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ காயில் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பென்ஸ் எல்லாம் தெரியும் லைனாக. இதில் எங்கேயுமே லீக்கேஜ் இல்லை. இது வந்து எவாப்ரேட்டர் காயில் நம்மளுக்கு லீக்கேஜ் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ஏர் பபிள்ஸ் வரும், தென் வந்து வராது. இந்த ஏர் பபிள்ஸ் வந்து இந்த ஃபிங்ஸ்குள்ளே இருக்கிறனால அந்த ஏர் பபிள்ஸ் வருது, இல்லைனா ஏர் பபிள்ஸ் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே இதில் லீக் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இண்டோர் காயில் லீக் இல்லைன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இண்டோர் காயில் லீக் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம அவுட்டோருக்கு வரலாம். ஸோ அவுட்டோரில் இது ஒரு கண்டென்சர் காயில் இருக்கும். இந்த கண்டென்சர் காயிலையும் வந்து நம்ம பார்ட்டாக ரிமூவ் பண்ணி இதில் இருக்கிற ப்ரெஷர் ஹோல்டு பண்ணி யூனிட்டை அப்படியே வந்து நம்ம தண்ணி தொட்டிக்குள்ளே இறக்கலாம். யூனிட் பார்த்தீங்கன்னா இது இன்வெர்டர் ஏசினால எல்லாத்தையும் ஒவ்வொரு பார்ட்ஸாக கழட்டிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ஏசியில் ரியாக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் நம்ம கழட்டிடணும். கம்ப்ரஸரு, டெர்மினல் கிளிப்பு, இது எல்லாமே கழட்டிட்டு நம்ம கம்ப்ரஸரோட கூட நம்ம
தண்ணி தொட்டிக்குள்ளே வந்து இறக்கி பார்க்கலாம். ஸோ இதனால் பிரச்சனை கிடையாது. ஃபேன் மோட்டரை கட்டிட்டாரு. இதுதான் பார்த்தீங்கன்னா கண்டென்சர் காயில். இதுலேயும் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் விங்ஸ் இருக்குது. ஸோ இதில் கூட நம்மளுக்கு லீக்கேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரியாக்டரை வந்து நம்ம கழட்டிடலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்டென்சர் காயில் வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம நைட்ரஜன் வந்து நம்ம கண்டென்சர் காயில் ஏற்ற போகிறோம். கண்டென்சர் காயில் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் ஏற்றிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம 250 வரைக்கும் ஏறிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம இதில் வந்து ஒரு 400 PSI வரை நம்ம ஏற்றி பார்க்கலாம். மைன்யூட் லீக்கேஜ் இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். 300 தாண்டிடுச்சு, பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். 350, 400 ப்ரெஷர் ஆயிடுச்சு. நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லீக் செக் பண்ண போகிறோம். அபிஷேக் வெயிட் கரோ அபிஷேக். ஸோ நம்ம இதில் வாட்ரு போகாது. கேஜ் எல்லாம் நம்ம சைடில் யூனிட் ஸ்பிட் வால்வுகள் எல்லாமே டம்மி போட்டு தான் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அப்படியே உள்ளே இறக்கி பார்க்கலாம். நம்ம ஃபுல்லாகவே இறக்கி பார்த்துடலாம். ஃபுல்லாகவே டிப் பண்ணிடலாம். தான் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 400 PSI வரை ஏற்றிருக்கோம். ஸோ லீக்கேஜே வரல. இன்டோர்லேயே லீக் இல்லை நீங்கள் பார்த்தீங்க. ஸோ சேம் டைம் பார்த்தீங்கன்னா அவுட்டோர்லேயும் லீக் இல்லை. கண்டென்சர் காயிலே சுத்தமாகவே நம்மளுக்கு லீக் இல்லை. இப்போ இன்டோரில் லீக்கேஜ் இருக்குது, அவுட்டோரில் லீக்கேஜ் இருக்குன்னு ரெண்டையுமே நீங்கள் கஸ்டமர் சைட்லேருந்து நம்மளோட ஒர்க் ஷாப்க்கு எடுத்துகிட்டு வந்தீங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இன்டோர்லேயே லீக் இல்லை, அவுட்டோர்லேயே லீக், வேறு எங்கே தான்ப்பா லீக் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சந்தேகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லீக் எங்கேங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த லீக்கேஜ் வந்து எதனால் வேறு எங்கே வந்திருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்டென்சர் காயில் நம்ம அவுட்டோர் யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிட் வால்வ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பிட் வால்வில் ஒரு டம்மி போட்டு நம்ம டைட் பண்ணுவோம். ஸோ இந்த டம்மி வந்து கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகும்போது சரி, டவுன் ஆகும்போது சரி, சின்ன சின்ன கசிவுகள் வந்து ஏற்படுத்தும். ஸோ அந்த கசிவுனாலையுமே லீக்கேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து இன்டோரில் அவுட்டோரில் லீக்கேஜ் இல்லை அப்படின்னா அந்த ஸ்பிட் வால்வை மட்டும் நம்ம மாற்றி விட்டுட்டு நைட்ரஜன் ஹோல்டோட ப்ரெஷரோட ஹோல்டோட வச்சுட்டு போய் நம்ம கஸ்டமர் சைட்டில் வச்சு நைட்ரஜன் வந்து காப்பர் பைப்பை கனெக்ட் பண்ணிவிட்டு நைட்ரஜன் ஹோல்டு வந்து நம்ம ரிலீஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரிலீஸ் பண்ணி எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைப்பில் ஏதாவது லீக்கேஜ் இருந்துச்சா, காப்பர் பைப்பில் ஏதாவது லீக்கேஜ் இருக்காங்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சப்போஸ் அதில் வந்து நம்ம ஒரு மினிமம் ஒரு 1 ஹவர் வந்து நம்ம ஹோல்டு பண்ணி நிற்கலாம். ஸோ அந்த பைப்பில் லீக்கேஜ் வச்சு நம்ம தெரிஞ்சிடும். ஸோ லீக்கேஜ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடலாம். நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்னா நம்ம ஸ்பிட் வால்வை வந்து மாற்றிட்டு தான் கஸ்டமர் சைட்டில் போயிட்டோம் அப்படின்னா 100% உங்களுக்கு லீக் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஸோ ப்ராசஸை வந்து நம்ம இப்படி தான் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மினிமம் ஒரு 1 or 2 days கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அவசரப்பட்டு நம்ம வந்து கேஸ் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா லீக்கேஜ் எங்கேன்னு தெரியாமல் கேஸ் லாக் பண்ணோம்னா இந்த செயல்முறையை நாங்கள் செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி தவறுதலாக எண்ணி நீங்கள் இந்த செயல்முறையை செஞ்சிட முடியாது. பிகாஸ் வந்து நைட்ரஜன் இஸ் வெரி 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 டேஞ்சரஸ். ஸோ வந்து இந்த நான் வீடியோ வந்து நான் எதுக்காக போடுறேன்னா உங்களோட நாலேஜுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். ஏன்னா நாங்கள் நிறைய கஸ்டமர்கிட்ட சொல்லியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு கஸ்டமர்ட்டையும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நாங்கள் இதுதான் பண்ணுவோம், நைட்ரஜன் செக் பண்ணுவோம், நைட்ரஜன் ப்ரெஷர் ஹோல்டு பண்ணுவோம், தென் வந்து நம்ம வாட்டர் லீக்கேஜில் வந்து வாட்டர் டேங்க்கில் வந்து நம்ம லீக்கேஜ் செக் பண்ணி பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து ப்ராசஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் நான் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ இது மாதிரி எந்த ஒரு செயல்முறையும் நீங்கள் பண்ணிட வேண்டாம்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது லீக்கேஜ் இருந்துச்சுன்னா உங்களோட ப்ராப்பர் டெக்னீஷியன் கிட்ட சொல்லி ஸோ நான் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இப்படி பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளியர் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இன்டிமேஷன் கொடுக்கலாமே தவிர இந்த செயல்முறையை நீங்கள் செஞ்சிட வேண்டாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நாலேஜை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இதை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, பாய். நான் தான் உங்கள் சசி, கூல் அண்ட் கூல். தேங்க்யூ.